Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Run with the Windோட எபிசோட் 17 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நீக்கு வந்துட்டு வீட்ல இருக்க குப்பையெல்லாம் வெளியே கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அன்னியார் ஒரு ரெண்டு பசங்க வந்துட்டு நாங்க உங்களோட டீம் நியூஸ்ல பார்த்தோம், ஆர்டிகல்ல பார்த்தோம், அப்புறம் உங்களோட வெப் பேஜ்லயுமே பார்த்தேன், ரொம்ப அமேசிங்கா இருந்தது, நாங்களும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி அது எதுக்கு போய் என்னைய பார்த்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேக்குறான். நீங்க தான் நீங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இதை நீக்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்ல எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னியார் ஹைஜி வந்துட்டு நான் வெளியே ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டேன்டா, நம்மளோட வீட்டுல இப்போதைக்கு 10 பேர் கரெக்டா ஃபுல் ஆயிட்டோம், இதுக்கப்புறம் யார் வந்தாலும் நம்ம சேர்க்க கூடாது, திடீர்னு யாராவது ஒருத்தர் டெம்பரரியா எடுத்துக்கிட்டு நம்ம இருக்கிறவங்களை விட்டுறக்கூடாது, இன்னொரு பிளேயரை நம்ம புதுசா எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வரதுக்கு நம்மளே 10 பேர் இருந்துடலாம், நம்ம 10 பேர் மட்டும்தான், சோ உங்களோட போக்கஸ் இதுல மட்டும் தான் இருக்கணும் இப்போதைக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா எங்க டீம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அமைதியா சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். நம்ம கிட்ட நிறைய இன்டர்வியூமே வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். அது எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா பாரு, முடிஞ்ச வரை எவ்வளவு ரிஜெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மட்டும் கொண்டு வா அப்படின்னு ஹைஜி சொல்றான். அண்ட் நான் இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு வச்சிருக்கேன், அடுத்த வாரம் வீக்கெண்ட் அன்னைக்கு நம்ம கண்டிப்பா போய் நம்ம ஓட போற இடத்த பார்க்கணும், அங்க நம்மளால ஓட முடியாது, ஓடலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் நம்ம போய் அங்க பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அன்னியார் ஜோட்டின்ஸ் வந்துட்டு இல்ல எங்களால முடியாது, அன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்க இல்ல அப்படின்னா இங்க விளையாடுறது கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அங்கெல்லாம் சப்ஸ்டியூட் யாராவது போட்டு ஆடிக்கிடுவாங்க, நமக்கு இங்க தான் ஃபர்ஸ்ட் மெயின், அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் ஆட போறேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, உங்களுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்றது, அதனால ஹாக்குனே தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹைஜி. அங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் பண்றதுல என்ன ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. நீ எங்களை ட்ரிக் பண்ணி தானே இதுக்குள்ள கொண்டு வந்த, நீ எங்களை ரெக்ரூட் பண்றப்ப என்ன சொன்னேன்னு சொல்லி ஞாபகம் இருக்குதா, நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து நம்ம டாப்புக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ சொன்ன, ஆனா அதை பண்றதுக்கு நமக்கு சுத்தமா பாசிபிலிட்டிஸே கிடையாது, அது நமக்கு நேத்து நடந்த ரேஸ்லயே தெரிஞ்சிருக்கும், ஜெயிக்கிறதெல்லாம் அங்க சத்தியமா வாய்ப்பே கிடையாது, அது உனக்குமே நல்லா தெரியும்ல ஹைஜி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா நான் தான் சொன்னேன் நம்ம டாப்புக்கு எய்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா இப்போதைக்கு அப்படின்னு அவன் சொல்லி இருக்கிறப்ப இங்க பாத்தீங்களா இவனுக்கே நம்பிக்கை இல்ல நம்ம வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இவங்க மத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப மூசாவும் இருங்கடா நம்ம இப்ப எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாலும் நம்மளால வின் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மூசா ஹைஜியை பார்த்து கேக்குறான். ஆமா ட்வின்ஸ் சொல்ற மாதிரி இது கரெக்ட் தான், நம்மளோட டைமிங்கே அது நேத்து ப்ரூஃப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூகியும் சொல்றான். நீக்கவுமே வந்துட்டு ஆமா கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா உங்க எல்லாருக்குமே இது முடியாத காரியம் சொல்லிட்டு தெரிஞ்சு எதுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டின்ஸ் மறுபடியும் கேக்குறாங்க. எல்லாரும் பார்த்தோம். அந்நியார பிரின்ஸுமே சொல்றான், ஆனா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது, அந்த விதத்துல நம்ம ரொம்பவே லக்கி தான், நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாம் முக்கியமே கிடையாது, ஹாக்குனேல ஓடுறதுக்கு ரொம்ப டேலண்டடான ரன்னர்ஸால மட்டும்தான் அங்க ஓடவே முடியும், அப்படி இருக்கப்ப நம்ம அந்த இடத்துக்கு செலக்ட் ஆயிருக்கிறோம், அண்ட் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஹாக்குனேல ரன்னிங் ஓடவும் போறோம், உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளை பார்த்து பொறாமப்பட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்றான். ஆமா நீ சொல்றது ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் சொல்றான். இருந்தாலும் நம்ம வின் பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்ச இடத்துக்கு ஓடுறதுல என்ன பாயிண்ட் இருக்குது, ஏற்கனவே ரிசல்ட் இதுதான் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்காக நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜோட்டின்ஸ் கத்துறாங்க. அந்நியாரும் கூறகர கடுப்பாகி அதுக்கு நீங்க ஃபுட்பால் ஆட போவீங்களா, நீங்க ட்ரைனிங் எடுத்தாதான் நீங்க இங்க வின் பண்ண முடியுமா இல்லையான்றதே முடிவு பண்ண முடியும், இப்ப இவ்வளவு பேசுறீங்க, நேத்து ஒன்னால ஒரு ஆன்சர் கூட எங்க கிட்ட சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. சரி எப்படியும் வின் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் சாகதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பே வாழ்றதை நிப்பாட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூறகர கேக்குறான். என்னடா சொல்ற நீ எப்ப பாரு இந்த மாதிரி லாஜிக்கே எல்லாமே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூறகர கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மத்த எல்லாருக்கும் தலைவலியா வந்துருது, அமைதியா இருங்கடா சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் ஹைஜி ரெண்டு பேரோட காவரையும் பிடிச்சு தூக்கிடுறான். நீங்க இப்ப ரெண்டு பேரும் என்கிட்ட தானே கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றான். ஆமா நான் தான் டாப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு சொன்னேன், ஆனா அது நான் வின் பண்ணணும் அப்படின்ற மீனிங்ல எல்லாம் சொல்லல, அப்படின்னா அதுக்கு வேற என்னதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சரை தான் நானுமே தேடிக்கிட்டு இருக்கிறேன், அது நம்மள எங்க கொண்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்காக நம்ம ரன்னிங் ஓடுறோம் அதுக்கான பாயிண்ட் என்ன அப்படின்றதுக்கான ஆன்சரை தான் நான் இன்னுமே தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இதெல்லாம் சுத்த முட்டாள்தனமா இருக்குது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கோவத்துல எழுந்து போயிடுறாங்க. அடுத்து அந்த ஒரு வீக்கெண்டுமே வருது, இவங்க ஓட போற இடத்த அந்த ஹாக்குனே இடத்த போய் பாக்குறதுக்காக இவங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. நேரா சிண்டா வந்துட்டு டே ஜோட்டின்ஸ் காணும்டா அப்படின்னு சொல்றான். ஜோட்டின்ஸ் பார்த்தா கிரவுண்ட்ல தனியா ஃபுட்பால் ஆடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டு இருக்கப்ப ஜோட்டா ஜோஜி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கத்துறாங்க. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல உருவம். நம்ம இப்ப ஹாக்குனேக்கு போகணும், அங்க முதல்ல வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கூறகாரா ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஐயோ இவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு பயமாயிருது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. டே வாடா ஓடிடுவோம்டா அப்படின்னு சொல்றான். டே அவன் நேஷனல் லெவல்ல டாப் ரன்னர், அவங்க கிட்ட எல்லாம் ஓடி வின் பண்ண முடியாதா, பரவாயில்ல வாடா ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல அவங்க கார்ல போய்கிட்டு இருக்காங்க. ஜோட்டா ஜோர்ஜி ரெண்டு பேருமே பிடிச்சு தூக்கி போட்டாங்க காருக்குள்ள. இதுக்கப்புறம் என்கிட்ட ஓட பாப்பீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்றான். இதுக்கப்புறம் என்னால ஓட முடியாது, என் காலு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டா சொல்றான். யோ இப்பெல்லாம் கொண்டு போறது பேர் எங்களை கடத்திட்டு போறது, கிட்னாப் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜி சொல்றான். இப்ப இவங்க அந்த ஹாக்குனே எக்கடன் ரேஸ்ல ஓடக்கூடிய அந்த ஒரு இடத்த வந்து ரீச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்து நிக்கிறாங்க. ஹைஜியுமே ஒரு ரோட காட்டி இதுதான்டா செக்ஷன் ஒன்னு, இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றான். இன்னைக்கு தான் இந்த ரோட்ல கார்ல மேய்கிட்டு இருக்கு, அப்பெல்லாம் எதுவும் இருக்காது, அண்ட் அது மட்டும் இல்லாம சைட்ல வந்துட்டு ஃபுல்லாவே ஆடியன்ஸ் இருப்பாங்க, கேமரா இருக்கும், எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஒரு இடத்த அப்படியே ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்ணி பாக்குறாங்க. நேரா ஹைஜி வந்துட்டு சரி வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். செக்ஷன் 2 இவங்க போய் பாக்குறாங்க. மூசாவுமே கேக்குறான், இந்த கார் எல்லாத்தையுமே இந்த ரேஸ் அன்னைக்கு நிப்பாட்டிடுவாங்களா, இது அவ்வளவு பெரிய ரேஸாப்பா, வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவ்வளவு பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரேஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தியானு சொல்லிட்டு, அந்த ஒர்த்திக்கு ஏத்த மாதிரி நம்மளுமே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். செகண்ட் செக்ஷன் தான் ரொம்பவே ஃபேமஸான ஒண்ணு, ஏன்னா அதுலதான் பவர்ஃபுல்லான ரன்னர்ஸ் எல்லாரும் ஓடுவாங்க. பூஜி அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சமயம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அவன் இவங்க எல்லாருமே இதுல தான் ஓடுவாங்க, நீ இதுல ஓடுறியாடா கூறகரா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கேக்குறான். அதுக்கு கூறகரவுமே எனக்கு எந்த செக்ஷனா இருந்தாலும் கவலை கிடையாது, ரோடு முடிகிற
வர நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்தபடியே போய் 3வது செக்ஷனை பாக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் பீச் சைடா இருக்குது, காத்தெல்லாம் நல்லா பலமா அடிக்கிற மாதிரியான ஒரு இடமா இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே 4வது செக்ஷன் அண்ட் ஃபைனலி 5வது செக்ஷனுக்கு போறாங்க. அப்பதான் நீங்க ஹாக்குனே அந்த ஒரு ஊருக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. 5வது செக்ஷன்ல தான் அந்த 5வது செக்ஷன்ல போகும்போது உங்களுக்கு புரியுது, என்னடா இது இவ்வளவு ஏத்தமா இருக்குது, நான் நினைச்ச பார்த்ததோட பயங்கர ஏத்தமாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கவும் சொல்றான். ரோடுமே வந்து அந்த கொடைக்கானல் ரோடு மாதிரி அவ்வளவு ஏத்தமா தான் போய்கிட்டே இருக்குது. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ இதுக்கப்புறம் வரப்போற அந்த ஒரு நேச்சரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்லி தான் கூட்டு போறான். இவங்களுமே அந்த ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் மூசாலாம் அங்க சூப்பரா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடமே பாக்குறதுக்கு செம அழகா இருக்குது. அந்நியார பிரின்ஸ் குடுகுடு ஓடி வந்துட்டு அந்த பார்க்கிங் லாட் கிட்ட வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். பார்த்தாங்க சாகேகி வந்திருக்கான். சாகேகி வந்து ஹைஜி குரஹாரா ஜோட்டுன்னு இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு உங்களை ஏதோ ஒரு காமன் பீப்பிள் ஒரு நார்மலான டீம் அப்படின்னு சொன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவன் சொல்றான். சரி நீ என்ன சும்மா சுத்தி பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கேட்கறான். இல்ல பி டீமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்ப ஏ டீம்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகேகி சொல்றான். இவன் அப்ப இப்ப மெயின் டீம்ல ஆட ஆரம்பிச்சிட்டானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகி மத்த பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஓ எல்லாருமே இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாகேகி சொல்றான். ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்த சொல்லதான் வந்தேன். நான் ஒருவேளை கான்சே யூனிவர்சிட்டியில ஒரு ரன்னரா இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்றதான். ஐ மீன் நீங்க என்னதான் 10 பேர் சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணாலும் நீங்க வெறும் 10 பேர் தான் இருக்கிறீங்க. சப்போஸ் யாராவது ஒருத்தருக்கு உங்கள ஒரு சளி சின்னதா பிடிச்சா கூட உங்க டீமால ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்கேயே உங்க டீம் க்ளோஸ். சரி இதையும் மீறி உங்க லைஃபே இதைத்தான் நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட்டு ஓடி டாப் 10க்குள்ள வந்துட்டா கூட அடுத்த வருஷம் இந்த 4th இயர் படிக்கிற பசங்க எல்லாருமே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க டீம்ல 10 பேர் கூட இருக்காது. அப்புறம் இருக்கப்ப அடுத்த வருஷம் ஹாக்கு நேக்கடன்ல உங்களால கலந்துக்க கூட முடியாது. சோ அப்புறம் இருக்கப்ப நீங்க ரன்னிங் ஓடுறதுக்கான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் என்ன, எதுக்கு நீங்க ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாகேகி கேக்குறான். இதுக்கு நம்ம பசங்க கிட்ட எந்த ஒரு பதிலுமே கிடையாது. அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அந்நியாரோ இன்னொருத்தர் வந்துட்டு சாகேகி வா நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அவனை. சரி நான் போயிட்டு வரேன், ரியல் ரேஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹைஜி வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அவன் சொன்னதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதை எப்படி கண்டுக்காம இருக்க முடியும், அவன் கிட்ட நம்மளால ஒரு ரெஸ்பான்ஸ் கூட திரும்ப பண்ண முடியல. சொல்லுங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம எதுக்காக ரன்னிங் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டன்ஸ் கேக்குறாங்க. நான் ஆல்ரெடி அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதுக்கான ஆன்சர் தான் நானுமே தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சரி வாங்க வேற எங்கேயாவது போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி வேற இடத்துக்கு கூட்டு போறான். எனக்கு தெரிஞ்சு சாகேகி நம்ம கிட்ட சொல்ல வந்தது வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டது தான். அதுதான் ஒரு அத்லெட் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அண்ட் அதுதான் நம்ம ஓடுறதுக்கான ரீசனாவுமே இருக்கலாம். ஆமா அவன் சொன்னது கரெக்ட் தான். நம்மள 10 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்மளால கண்டிப்பா ஓடவே முடியாது. அண்ட் அவன் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் என்ன ஆகுன்றத பத்தி எனக்கு சத்தியமா ஐடியா கிடையாது. ஆனா நம்மள அப்ரிஷியேட் பண்ற கொஞ்சம் பீப்புள் கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நான் பண்ண வேண்டியதெல்லாம் அதை நம்பி முடிஞ்ச வரை என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறதுதான். சோ அவங்க கிட்ட எல்லாம் திரும்ப எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே நடந்த எல்லாத்தையுமே ஹானா கிட்ட தனியா ஒரு பார்க்ல வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா நீ ஹைஜி கூட சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. இல்ல இது ஒன்னும் சண்டைலாம் ஒண்ணும் கிடையாது, அவன் சொல்ல வருது எங்களுக்கும் புரியுது, அதை நாங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இருந்தாலுமே அவன் எங்களை கொஞ்சம் ஏதோ ட்ரிக் பண்ணி ஏமாத்துறாரோன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலா இருக்குது. அதுக்கு ஹானாவுமே எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்ப ஹைஜியை நம்புறதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. ஏன் அப்படின்னா அவன் 4 வருஷமா அந்த அளவுக்கு பொறுமையா இருந்து இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த 4 வருஷத்தோட கம்பேர் பண்றப்ப இன்னொரு 2 மாசத்துல எல்லாம் பெருசா ஒன்னும் மாறிட போறது கிடையாது. சோ 2 மாசம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றா. என்னதான் இப்ப உங்களுக்கு இதுக்கான அர்த்தம் சரியா புரியலனாலும் உங்களுக்கு ஓடுறதுல ஒரு பாயிண்டே இல்லன்னு சொல்லிட்டு நினைச்சாலும் ஒரு நாள் இதுவே உங்க லைஃபை மாத்தக்கூடிய ஒரு மொமெண்டா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். இவங்களுமே ஆமால கடந்த 6 மாசமாவே நமக்கு டைம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, செம்ம ஸ்பீடா போன மாதிரி தான் இருந்தது. சோ இந்த 2 மாசம் தானே ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் மூசா கூரஹாரா 2 பேருமே கடைக்கு போயிட்டு பேசிக்கிட்டு நடந்து வராங்க. மூசாவுமே கூரஹாரா பார்த்துட்டு சொல்றான், நம்ம வின் பண்ண மாட்டோம்ன்றது தெரிஞ்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கா தான் இருந்தது. ஆனா ஹைஜி அந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்குது. இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் கடைசி மொமெண்ட் வரை எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓட முடியுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓடணும் அப்படின்னு தானே சொன்னான். அவன் சொன்னது உண்மையிலேயே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். அண்ட் இன்னைக்கு போய் நம்ம ஓட போற இடத்த பார்த்தோம் இல்லையா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல இதுல ஏதாவது ஒரு செக்ஷனை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்ப முன்னாடி ஒரு 2 பசங்க வந்துட்டு கான்சே யூனிவர்சிட்டி இவங்க எல்லாம் இப்ப நியூஸ் பேப்பர்ல செம்ம ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே போறாங்க. அண்ட் அதுல பாத்தியா அதுல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் வேற இருக்கிறான். எல்லாமே ஜாப்பனீஸ் பிளேயர்ஸா ஓடினாதான் என்னவா அந்த ஸ்கூல் அவங்களே சும்மா ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் கூரஹாராக்கு செம கட்டுப்பாயிருது. அவங்க கிட்ட போய் பேசலான்னு போறான். இரு அவங்க கிட்ட போய் நீ என்ன சொல்ல போற, நான் ஓகேவா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். ஆனா இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், நம்ம எல்லாருமே ஓடுறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும், இதுல என்ன அவங்க வேற இவங்க வேற, இதெல்லாம் என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்லிட்டு இருக்கான். அந்நியாரம் பின்னாடி இருந்து யாரோ கூரஹாராவை கூப்பிடுறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஃபூஜியோக்கு அங்க வந்திருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஹைஜியை மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹைஜி வந்துட்டு உள்ள கூப்பிடுறாங்க. அவன் ஏதோ சர்ஜரி பண்ண போற இடத்துக்கு போக ரெடி ஆகுறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ ஹாக்கு நேக்கடனுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ள நம்ம பசங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி வின் பண்ணுவாங்களா இல்லையா ஃபர்ஸ்ட், ஏன்னா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வின் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இப்போதைக்கு எல்லாரும் இருக்காங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி 10 பேர் சேர்ந்து ஓட போறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.